ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கார்த்திகேயன் ஃப்ரான்ஸ்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரான்ஸில் இருக்கிற டாப் 3 அட்ராக்ஷனில் ஒன்று. இது நெப்போலியன் 1806 அவர் ஆஸ்ட்ரிச் போரில் வெற்றி பெற்றதோட நினைவாக கட்டப்பட்டது. இது ஃப்ரான்ஸில் 12 ரோடு சந்திக்கிற முக்கியமான இடத்துல அமைஞ்சிருக்கு. இது ஃப்ரான்ஸ் மக்களின் வீரம், தேசிய உணர்வு, வரலாற்றை சிற்பங்கள் மூலயமா காட்டுறதுக்காக கட்டப்பட்டது. இது மெயின் கமர்ஷியல் பிளேஸில் இருக்குது, பக்கத்தில் இருக்குது. இங்கேருந்து ஐஃபில் டவரையும் பார்க்கலாம். இந்த கியூ வந்து மேலே போகிறதுக்காக, அந்த சின்னத்தோட டாப் போகிறதுக்காக கியூவில் நிற்கிது. அதுக்கு நம்ம டிக்கெட் வாங்கிட்டு போகணும். ஒரு டிக்கெட்டுடைய விலை வந்து 22 யூரோ வரைக்கும் போகுதுங்க. இந்த சின்னத்து பேர் மெர்சைல். இது வந்து ஃப்ரெஞ்சு புரட்சியின் நினைவாக கட்டப்பட்டது. ஒரு பொண்ணு வந்து சுதந்திர போருக்கு வீரர்களை கூப்பிட்றா. 2 லட்சம் தன்னார்வ வீரர்கள் வந்து சுதந்திர போராட்டத்தை வேண்டி போகிறாங்க. இந்த மாதிரி 4 பில்லர்லேயும் 4 மெயின் சிற்பங்கள் செதுக்கியிருக்காங்க. இந்த சின்னம் நெப்போலியனுடைய வெற்றியின் நினைவாக செதுக்கப்பட்ட சின்னம். இந்த சிற்பம் பிரெஞ்சு மக்களின் போராட்ட உணர்வை சித்தரிக்கிறது. இது அமைதிக்கான சின்னம். இதில் வந்து மக்கள் சந்தோஷமாக இருக்காங்க. போர்க்கடவுள் மினர்வாவை செதுக்கியிருக்காங்க. இதில் பாருங்கள், குழந்தைங்க படிக்குது, விவசாயம் செழிக்குது. இது உள்ளுக்குள்ளே இருந்து மேலே போகிறதுக்கு சுழல் படிக்கட்டு வச்சுக்கிறாங்க. மொத்தம் 284 படிக்கட்டு இருக்குது. சுற்றி புள்ள போகிறது தலைவலியே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், சின்ன குழந்தைங்க, பெரியவங்க, வயசானவங்க எல்லாம் நடந்து வந்துட்டுருக்காங்க. கொஞ்சம் சிரமப்பட்டு தான் வராங்க. 50 மீட்டர் ஹைட்டு அப்படின்னா நான் சும்மாவாங்களா, நடக்க வேண்டியது தான். டாப் ஃப்ளோர் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு மெஷரிங் ஃப்ளோர் மாதிரி கட்டிருக்காங்க. இங்கே நடுவில் ஃபோட்டோவில் இருக்க மாதிரி தெரிஞ்சு பாருங்கள். இங்கேயும் வந்து நிறைய சிற்பங்கள்லாம் வச்சுருக்காங்க. இங்கே டிவி ஒன்று வச்சுருக்காங்க. இதில் வந்து இந்த ஹிஸ்ட்ரியை வந்து அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்காங்க. இங்கேயும் நிறைய சிற்பங்கள், கேடயங்கள், நினைவு சின்னங்கள்லாம் இங்கேயும் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது. வந்து ஜனங்க இங்கே வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆசுவாசப்படுத்திட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போய் முடிச்சுட்டு மேலே மறுபடியும் இறங்கி போகிறதுக்கு வச்சுருக்காங்க. இந்த முழு சின்னத்தோட சின்ன மாடல் ஒன்று இங்கே உள்ளே வச்சுருக்காங்க. இது பாருங்கள், இதில் ஃபோட்டோ வீடியோ எடுத்துருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு வெப் கேமரா வச்சுருக்காங்க. இந்த வெப் கேமராவில் கீழே என்ன நடக்குது அதை அப்படியே இங்கே டெலிகாஸ்ட் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க. இதை நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஜனங்களோட எவ்வளோ மைனூட்டாக தெரியுறாங்க பாருங்கள், சின்னதாக தெரியுறாங்க பாருங்கள். இதை பார்த்தாங்க, நாங்கள் மேலே வரோம். இதான் இருக்கிறதுலே டாப்பு. அந்த சின்னத்தோட நினைவு சின்னத்தோட டாப் ஃப்ளோரில் வந்திருக்கோம். இங்கேருந்து எல்லாமே ஃபுல் பாரிஸை நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். கிளியராக தெரியும். எல்லா டைரெக்ஷன்லேயும் இங்கே பார்க்கலாம். கிட்டத்தட்ட 12 ரோடு வந்து இந்த சென்டரை வந்து கிராஸ் பண்ணுது. இங்கேருந்து நான் கீழே வந்து எடுத்திருக்கேன். ஜூம் பண்ணி கேமரா வந்து ரொம்ப மைனூட்டாக ஜூம் பண்ணி எடுத்திருக்கேன். ஓரளவுக்கு தெரியும் பாருங்கள். ஜனங்க போகிறது, காரு, பஸ் எல்லாம் தெரியும் பாருங்கள். அப்படியே மேலே பார்த்தோன்னா ஐஃபில் டவர் தெரியும். சேக்ரே கோர் சர்ச்சை வந்து ரொம்ப ஜூம் பண்ணி எடுத்துருக்கோம். ஒரு கிளாரிட்டி இருக்காது, ஓரளவுக்கு தெரியும், அவ்வளோதான். பார்த்துங்க. இந்த பில்லரோட 4 டைரெக்ஷன்லேயும் வந்து நல்ல சிற்பங்கள், மெயின் சிற்பங்கள் செதுக்கி வச்சுருக்காங்க. இந்த சின்னத்தோட உட்பக்கத்துலேயும் சைட்லேயும் வந்து நெப்போலியன் கூட இருந்த ஜென்ரல்களும் சோல்ஜர்ஸுடைய நேம் 660 பேர் இருக்காங்க. அவங்களுடைய பேர்லாம் வந்து உள்ளே பொறிச்சு வச்சுருக்காங்க. கீழே வந்து ஒரு தீப ஜோதி எரியுது. அது கீழே வந்து ஒரு போர் வீரனுடைய கல்லறை வச்சுருக்காங்க. அவன் வந்து வேர்ல்டு வாரில் இருந்த செத்துப்போன வீரர்களுக்கான ஒரு அஞ்சலியாக வச்சுருக்காங்க. இது முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலம். இங்கே எல்லா நேரத்துலையும் வெளிநாட்டவர்கள் எப்போ வேணாலும் வந்து பார்த்துட்ருக்காங்க. முக்கியமான சுற்றுலாத்தலம் இது. தேங்க்யூ.